ஃபோனு சார்ஜ் ஏறுற வரைக்கும் நம்ம டிவி பார்க்க வேண்டியதுதான். சே, எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம டிவி எல்லாம் பார்த்து. எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பா. நம்மளுக்கு ரிமோட்டும் தரமாட்டா, நம்மளை பார்க்கவும் விடமாட்டா. எதுவும் நம்மளும் ஃபோனை நோண்டியே பழகிட்டதுனால இப்போ டிவியே பார்க்கல. இன்னைக்கு பூரா அவ்வளோ சேனலையும் அலசி ஆராய்ஞ்சிடணும். எந்தெந்த டிவியில் என்னென்ன சீரியல் போடியா என்ன போடியான்னு. ஒரு நாளும் நம்ம இப்போ பார்க்கவே இல்லை. இன்னும் எந்த சீரியல் எல்லாம் ஓடுது, இன்னும் எந்த சீரியல்லாம் இழுத்து மூடிட்டாங்க, இன்னும் மூடாமல் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். முத சந்தியாவும் அவள்கிட்ட ரிமோட்டுக்கு சண்டை போட வரமாட்டா. அவளும் படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கா. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த டிஸ்கவரி சேனல் முத எங்க, அதில் தான் மேன் விசஸ் த வேர்ல்டை பார்த்தே ஆகணுமே. எவ்வளோ நாள் ஆச்சு அதை பார்த்து. ஐயையோ, ரொம்ப நாள் அந்த டிவி பக்கம் வரலன்னா தான் இந்த டிஸ்கவரி சேனல் எத்தனை நாளில் இருக்குன்னு மறந்து போச்சே. ஒவ்வொன்றா தான் வைக்கணுமோ. சரி, வரிசையாக அவ்வளோ சேனலையும் வச்சு பார்ப்போம் எந்த சேனல் வருதுன்னு. நமக்கும் நேரம் போக மாட்டேங்கு. ஃபோனு சார்ஜ் ஏற வர்றதுக்கு தானே. யாருன்னு அப்புறம் மறுபடியும் நம்ம ஃபோனை தான் நோண்ட போகிறோம். எம்மா லட்சுமி, லட்சுமி என்ன வீட்டில் யாரும் இல்லையா? பிள்ளை எல்லாம் எங்கே போனாலுவே வீடு எல்லாம் லைட்டே இல்லாமல் இருட்டு உடஞ்சி கிடக்கு. எம்மா சோனி, சந்தியா. ஏ, சுட்டி டிவிலாம் போடுதா இன்னும்? அடே ஜாக்கி ஜான், ஜாக்கி ஜான் இன்னுமா போட்டுக்கிட்டு இருக்கான்? நான் ஸ்கூல் போகும்போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையிலே ஓடும். இப்பயும் அதே மாதிரி ஓடிக்கிட்டு அடக்க. ராத்திரியும் போடுவானோ? இந்த பிள்ளை இங்கே தான் இருக்காக்கும். இருந்துக்கிட்டு தான் சத்தமும் தராண்டங்கு. வீட்டில் லைட்டும் போடாமல் இப்படி கிடக்கையா? எம்மா, எம்மா சோனி. சொல்லுங்கப்பா, கேக்குது. ஆமாம், என்னம்மா வீடு லைட்டு கூட போடாமல் இப்படி இருட்டடைஞ்சு கிடக்கு. வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருந்துக்கிட்டு லைட்டும் போடாமலாம் இருக்கியே. எப்ப போங்கப்பா தூரம், நான் டிவி பார்க்கணும். ஆமாம், உங்கள் அம்மா எங்கே? அவன் அங்கதான்ப்பா இருக்கா, போய் பாருங்க போங்க. அவ எங்க அங்க இருக்கா? ஆளே இல்லையே, வீடு லைட்டே போடாம கிடக்கு. அதான் வீட்டுல யாரும் இல்லையோன்னு நினைச்சுக்கிட்டு வரேன். எங்க பெரியவன் மூத்தவன் எங்க? அவன் அங்க பெட்ரூம்ல இருந்து படிச்சுக்கிட்டு எழுதிட்டுடாக்காப்பா. சரி, லட்சுமி எங்க? வீட்டுல காணுமே. தெரியலப்பா, போங்க, இடத்த காலி பண்ணுங்க. நான் டிவி பார்க்கணும். நானே இன்னைக்கு தான் டிவி பார்க்கலான்னு ரிமோட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீல. என்ன பிள்ளையோ இப்படி எரிஞ்சு விழுத? தாய் எங்கன்னா தாயகாரி எங்கன்னு தெரியலங்க. நிம்மதி அந்த வீட்டுல ஒரு டிவியை பார்க்க முடியாவல நம்மள. என்மே சுவாறு போட்டு கேட்டாலும் அதுக்கும் திட்டு விழுமோ என்னமோ. நம்மளே போய் போட்டு தும்போம். இந்த லட்சுமி எந்த ஆள போனாலோ. முத அவளுக்கு போன் பண்ணுங்கப்பா. போனை பண்ணி எங்க இருந்தாலும் வர சொல்லுங்க. வீட்டுக்கு வரணும்னு என்ன இல்லாம இருக்கா. நானும் காலேஜ்ல இருந்து வந்த நேரத்துல இருந்து அவளை பாத்துடலான்னு பார்க்கேன். இன்னும் வீட்டுக்கு வரல. அப்படி என்ன புளி உடைக்க வேலைங்க என்ன வேலைன்னு தெரியல. கடுப்பா இருக்கு. ஆமா லட்சுமி, நீ எங்க இருக்க? இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு தாங்க இருக்கேன். இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவேங்க. நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களோ? ஆமா, நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது. சரிங்க, நான் இந்த வாரேன். சீக்கிரம் வா. வீட்டுல ஒரு சுவாறு போட்டு தர ஆள் இல்லை. ஏங்க, உங்க பிள்ளைகள் வீட்டுல தானே இருக்க ரெண்டும். அதை விட்டு போட்டு கேட்க வேண்டியது தானே. எங்க பிள்ளைகள் வீட்டில் 2 இருக்குன்னு தான் பேரு. இன்னும் லைட்டை கூட போடலை. நான் வந்து தான் எல்லா ரூமும் லைட்டையும் போட்டு விட்டுருக்கேன். என்னது, நீங்க வந்து லைட்டை போட்டிருக்கீங்களா? அந்த குமரி ரெண்டு என்ன பண்ணியாலுவ வீட்டுல? அப்படி வெட்டியா முடிக்காலுவலாம் 2 பேரும்? யாருக்கு தெரியும்? சின்னவா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா தூர போங்க தள்ளி போங்க டிவியை மறைக்காதீங்கன்னு கேட்க கேள்விக்கு பதிலும் சொல்லாண்டேன்ட்டா. பெரியவா ரூமுக்குள்ள இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காளாம். நீயும் எங்க போனா என்னன்னு கேட்டா பிள்ளைகளுக்கு தெரிலங்கு. வேற நான் என்ன பண்ணேன்? அதான் போன் அடிச்சேன். ஆமா, எங்க இருக்க? அப்படி நீ இவ்வளோ நேரம்லாம் நீ வெளியே இருக்க முடிய, நான் வரதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவியே. அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அது ஒண்ணும் இல்லைங்க, பத்திராலேக்கா வீட்டுல நிறைய புளி கிடந்துன்னு போய் சொன்னாவ. அதான் கொஞ்சம் புளி உடச்சி கொடுத்துட்டு நீங்களும் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னாவ. நானே இப்ப நேராயிட்டுன்னு தான் புளி நாளைக்கு காலையில எடுத்துக்கிட்டியன்னு எல்லாம் உடச்சி கொடுத்ததெல்லாம் அங்கே வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். புளி தான் நம்ம மரத்து புளியே உனக்கு இருக்குமே இந்த வருஷத்துக்கு காணுமே. வேற என்னத்துக்கு புளிக்காக நீ அங்கே போய் எல்லாம் உடச்சி கொடுத்துட்டு இடந்தா? நம்ம அவ்வளவு குழம்புக்கும் புளியை கரைச்சி கரைச்சி ஊத்த தானே செய்யும். எப்படி பத்தோம்? அப்பப்போ வேற வாங்க வேண்டியது இருக்கும். இடையில கொஞ்சம் பத்தலன்னா அதான் சரி பத்திராளிக்கா தாரேங்க அவ்வளோன்னு அங்கே போய் உடச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி, இந்த வாரேன் இருங்க, வந்து சோறு போட்டு தாரேன். சரி சரி, சீக்கிரம் வா, பசிக்குது. வீட்டில் பொட்ட பிள்ளைல லைட்டு கூட போடாமல் இருப்பாள்வளாக்கும். அதுலயும் இந்த சோனி எல்லாம் துப்புன நேருக்கு மண்ணள்ளி போடாண்டா. பெரியவளாவது படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்காளாம். இவ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. எப்பயும் டிவி இப்ப இவ்வளவு தொடர்ந்தாளுவல, என்ன திடீர்னு டிவிக்கு வந்திருக்கா? என்னன்னு வீட்டுக்கு போனோம்னு தான் பார்க்கணும். நான் இருந்தேன்னா இவ்வளவு ரிமோட்டுக்கு சண்டை போடுவாள்வன்னு பார்க்க விடாண்டேன். நான் இல்லைன்னா தான் துபுர் எடுத்துதான் அலையாவா. நான் சாயங்காலமே சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வாங்கலான்னு ஒருத்தையும் வராண்டேன்ட்டு படிக்கணும்னு அவ உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காளாக்கும். டிவி இந்த வாரம் இரு, தாப்பனுக்கு கொஞ்சம் சுவாறு போட்டு கூட கொடுக்காம அது என்ன பிள்ளைங்க. இந்த வந்துக்கிட்டே இரு. எப்படியோ எழுதி முடிச்சாச்சு, போதும். இனிமே நாளைக்கு பார்த்துக்கலாம்.
ஆமாம், அந்த சோனி எங்கே போனா? ஆளையே காணோம். வீட்டில் யாரும் இருந்த மாதிரி இல்லை, சத்தமே இல்லாமல் இருக்கு. அம்மையும் இன்னும் வரலையோ? அப்படிதான் போல இருக்கு. அம்மா இவ்வளோ நேரத்துக்கு வீட்டில் இருந்தால் வீடு இவ்வளோ அமைதியாக இருக்காதே. சரி, என்னதான் நடக்குதுன்னு வெளியே போய் பார்ப்போம். சாக்லேட் சலையாட்டம். எவ சோனி, கொஞ்சம் ரிமோட்டை கூட. ரிமோட்லாம் தர முடியாது, நான் தான் முதல் ரிமோட் எடுத்தேன். எவ சோனி, கொஞ்சம் ரிமோட்டை கொடுப்பேன், நான் சவுண்டை கூட்டி வச்சுட்டு தரேன். வேற அந்த பாட்டு முடிஞ்சிரும்ப, ப்ளீஸ் பா கொண்டவ. உனக்கு என்ன இப்போ சவுண்டு தானே வைக்கணும், நானே வைக்கிறேன், நீலாம் ஒன்றும் வைக்க வேண்டாம். வந்துட்டா சவுண்டு வைக்கணும். இவ்வளோ நேரம் நான் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப மினுக்காத என்ன? நான் நல்ல பாட்டாச்சா கொஞ்சம் சவுண்டு வச்சு கேட்கலாமேன்னு தான் கேட்டேன். உடனே ஓவரா மினுக்குவா. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வரா? நீ உள்ள படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு தானே இருந்த, அப்படியே இருக்க வேண்டியது தானே. என்னத்துக்கு இப்ப நீ இங்க வந்த? ஏன், இது என் வீடு, எனக்கும் சொந்தமான வீடு, நான் எல்லா இடத்துக்கும் வருவேன். ஏன் எல்லாத்துக்கும் உன்கிட்ட கேட்டுட்டு தான் வரணுமோண்ணா? நீ எங்க வேணா வா போ, எனக்கு என்ன வந்துச்சு? நீ எதுக்கு இப்ப டிவியை மறைச்சிக்கிட்டு இங்க வந்து நிக்க? ஒழுங்கு மரியாதையா தூர வேறு வத்துக்க, என்னைய கடுப்பேத்தாத. நான் தான் வந்தேன், ரிமோட் எடுத்து நான் தான் வச்சிருந்தேன். சும்மா வந்துருவா, ரிமோட்டை தான் அதைத்தான் இதைத்தான்னு இப்படி சண்டை எடுத்து கடைசியில் நம்மள அம்மா கிட்ட அடி வாங்க வைக்கிறது. இப்போ இங்கே பாரு, எப்போ பார்த்தாலும் ரிமோட்டுக்கு சண்டை போடுறது நீ தான். நான் ஜஸ்ட் சும்மா அந்த சாங் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். பாட்டு நல்லா இருக்கே, கொஞ்சம் சவுண்டு குட்டி கேட்பேன். அதுக்குன்னு ஓவரா மினுக்காத என்ன? உன்கிட்ட தான் ஃபோன் இருக்கலாம், நீ உன் ஃபோனில் பாட்டை வச்சுக்கிட்டு சவுண்டாக கேட்டுக்கிட்டு யாரு வேண்டான்னா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. வந்துட்டா சொல்றதுக்கு போலா. நீ போ, நான் ஏன் போனோம்? எல்லாம் சோனி. ஐயோ, அம்மா வந்துட்டாளே. இனிமே அம்மா கிட்ட நம்ம தான் ரிமோட்டுக்கு சண்டை போட்டான்னு நம்மள தருமடி வாங்க வச்சிருவாளோ அம்மா கிட்ட. எம்மா பாரு போய் வா, தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வரா. நான் தான் அம்மா ஃபர்ஸ்ட் ரிமோட் எடுத்து வச்சிருந்தேன், இவ வந்து என்கிட்ட ரிமோட்டுக்கு சண்டைக்கு வரா. நீ வாய மூடலாம், உனக்கு வர வர திமிர அதிகமா போச்சு. இப்ப எதுக்கு போய் என்னைய திட்டுறா? அவ தானே என்கிட்ட சண்டைக்கு வந்தா, நான் படுத்து சிவனேன்னு தானே இருந்தேன். வீட்டுல ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க பத்துக்க. நீ வர வர உங்க அப்பா இப்ப வந்தாரு, வந்தவர் அம்மா எங்கன்னு கேட்டா அம்மா எங்க இருக்கான்னு சொல்ல முடியாதோ? எங்கன்னு தெரியல. என்னையாம வீட்டுல லைட்டு கூட போடாமையா இருந்தா? கரண்ட் போயிட்டு வந்துச்சு, அதான் ஆஃப் பண்ணி போட்டேன். லைட்டு கிட்ட போயிருமோன்னு. அதுக்குன்னு உங்க அப்பா வந்து கேட்கும்போது ஒரு வார்த்தை ஒழுங்கா பேசாண்டாமாக்கும். அவர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தியா? அந்த மனுஷனுக்கு சோறு போட்டு கொடுக்க இந்த வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கவலைப்படியாரு. பெரியவங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத உனக்கு? நீ எல்லாத்துக்கும் என்னையவே திட்டு, இவளெல்லாம் எதுவும் சொல்லிடாத. வாய மூடு. நீ எதுக்கு எடுத்தாலும் நீ அவளை இழுக்காத. அவ படிக்க பிள்ளை, அவ வீட்டுக்குள்ள இருந்து படிச்சுக்கிட்டு தானே இருந்தா இவ்வளவு நேரம். நீ நான் வீட்டுல இல்லைன்னா தான் ரிமோட் எடுத்து வச்சுக்கிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துகிட்டு இருக்கியாக்க, ஒரு வேலை செய்யாம. படிச்சியாளா நீ முத? ஆமா, நானும் இவ்வளவு நேரம் படிச்சுட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நேரம் போன்ல சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குன்னு என்னைய மட்டும் நீ எல்லாத்துக்கும் திட்டு, இவளை மட்டும் எதுவும் சொல்லிடாத. இவளுக்கு மட்டும் உனக்கு பிடிச்ச பிள்ளைல இவ, அதனால இவளுக்கு நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்ப, எல்லாம் செய்வேன். நான் ஏதாவது கேட்டா என்கிட்ட பஞ்ச பாட்டு பாடுவேன், எல்லாத்துக்கும் என்னைய திட்டுவேன். அதானே? எனக்கு என்னமோ நீ என்னைய குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்பியோன்னு தோணுது. உன் வீட்டு பிள்ளையா இருந்தா நீ இப்படி பண்ணுவியாக்கும். எல்லாம் உனக்கு என்னெல்லாம் குறை வச்சிருக்கேன், நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? ஆமா, அவளுக்கெல்லாம் காலேஜ் போகும்போது எவ்வளவு துணி எடுத்து கொடுத்த, எனக்கு நீ துணி எடுத்து தந்தியாக்கும். இன்னும் காலேஜுக்கு நான் போக ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு துணி எடுத்து தரல நீ. இன்னும் போன வருஷம் அவளுக்கு காலேஜ் ஆரம்பிச்சதை எடுத்து கொடுத்த, அப்புறமா ஆடி கழிவு துணி நிறைய எடுத்து கொடுத்த, அப்படி இப்படின்னு அவளுக்கு நிறைய துணி எடுத்த. எனக்கு ஒரு துணியாவது எடுத்தியாவ நீ? கேட்டா மூத்தவ துணியை எடுத்து, அவ துணி பழசிருக்கோம்ல அதை எடுத்து நல்ல துணியா இருந்தா போடாத நீங்கது. ஏன் அவ பழைய துணியை போடதான் நான் பிறந்தனோ? எனக்குன்னு புது துணிலாம் எடுத்து தர முடியும். அப்புறம் எதுக்கு என்னைய பெத்தா சொல்லு? காலேஜுக்கு நான் மட்டும் பழைய துணியை போட்டுட்டு போறேன், இவ மட்டும் ஏனா மணிக்கு கணங்க நல்லா புது 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 துணியா போடியா? கிறுக்கி, இந்த சாக்கில் எப்படி எல்லாம் நம்மள போட்டு கொடுக்கா பெரு. என்னைய மட்டும் பார்த்தா உனக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுது என்ன? திட்டு, அடி, கொல்லு, எதுக்கு வச்சிருக்க என்னைய இந்த வீட்டுல? இங்க பாரு, ஒன்னும் இந்த வீட்டுல துணிமணி இல்லாமலாம் இல்ல. அப்ப இருக்க துணியெல்லாம் என்ன பண்ணணுங்க? அவளத்தையும் தூக்கி போட்டு கொளுத்திடுவோமா? கொளுத்து, எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு இருக்கதே 4-5 துணி தான், அதையும் கொளுத்திரு. மனசாச்சே இல்லாம பேசாதீங்களா? அங்க கபோர்டு பூரா இருக்க துணி உங்களோட 2 பேரும் துணியும் தான். அவளுக்கு பத்தலன்னு வேற அதை என்ன பண்ண சொல்லியா? தூக்கி தூரையா போட முடியும்? நல்ல துணியா இருக்கதை நீ எடுத்து யூஸ் பண்ணணும்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு நீ இப்படி குறைச்சிக்கிறியா? உனக்கு துணியே எடுக்காமலா போட்டிருக்கு? அவளுக்கு எடுக்கும் போதெல்லாம் உனக்கு எடுத்து தானே இருக்கு. இருந்தாலும் காலேஜுக்கு போகும்போது அவளுக்கு நிறைய துணி எடுத்தல்ல. என்ன வீடா இல்லைன்னா இதுக்கு சந்தை கடையா? என்ன ஒரே சத்தமா இருக்கு? வாங்க, உங்க மோவலுக்கு துணியே இல்லையா? துணி எடுத்து கொடுக்கணுமா காலேஜுக்கு போகணும்னா? இல்லாட்டினா காலேஜ் போக வேண்டாலாம்.
ஏன் துணியா இல்லாம இருக்கா? சந்தியாளுக்கு மட்டும் போன வருஷம் காலேஜ் போறான்னு அவ்வளவு துணி எடுத்து கொடுத்தாவ. எனக்கு இன்னும் ஒரு துணி கூட எடுத்து தரல. அதெல்லாம் நான் என்ன கேக்கே செய்யேன். இனிய தேவையில்லாம இந்த அம்மா திட்டிக்கிட்டே இருக்கா எப்ப பார்த்தாலும். நீங்களும் சரியான ஆளுதான்ப்பா. உங்களுக்கு நான் என்ன சோறு போட்டு தரேன்னு சொன்னேன். அம்மா கிட்ட சோறு கூட போட்டு தர முடியாதுன்னு சொல்லியிருக்கியே. நான் அப்படிலாம் சொல்லலையே உங்க அம்மா கிட்ட. எனக்கு இந்த வீட்டுல சோறு போட்டு தர ஆள் இல்லாம இருக்குன்னுலாம் சொன்னேன். லட்சுமியை காணோன்னு அவளை வர வைக்கிறதுக்கு நான் அப்படியே சொன்னேன். அதுக்குன்னு உன்னை வந்து திட்டாலோ? எங்க அடிச்சாலோ அம்மா? அடிக்கலாம் இல்ல, என்ன விட்டுருந்தா அடிச்சிருந்திருப்பா. திட்டிக்கிட்டே இருக்கா. எனக்கே இந்த வீட்டுல இருக்கே பிடிக்க மாட்டேங்குது. எங்கேயானு போயிடலாமான்னு இருக்கு. போ, வீட்டுல இருக்காத, எந்தாலையும் போயிரு. லட்சுமி வாய மூடு. பிள்ளைகிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? வேற என்னங்க, பிள்ளை கொஞ்சமான சொல் பேச்சு கேட்கணுங்கிறது. எதுக்கு எடுத்தாலும் இவளுக்கு போட்டியும் பொறாமையும் தான். வேற என்னத்தை சொல்ல இவளை? சின்ன பிள்ளைல அப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு நீ வீட்டை விட்டு வெளியே போம்பியோ? போவதான் போறேன் பாரு ஒரு நாள், அப்ப தெரியும் உனக்கு. ஏன் அப்புறம் போற? ஐபிஏ போ, உனக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு கிளம்பு. லட்சுமி வாய மூடுன்னு சொல்லிட்டேன். நீ இவ்வளவு நேரம் வீட்டுல இல்லாம எங்க அப்படி பயணம் போன? நீ முத வீட்டுல இல்லாம பிள்ளையில சத்தம் போடாத என்ன? உனக்கு தெரியும் எத்தனை மணிக்கு நீ எங்க வெளியே போனாலும் நான் வீட்டுக்கு வந்ததை நீ வீட்டுக்கு வந்திருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீ எப்படி இவ்வளவு நேரம் உட்கார்ந்து அங்க இருந்து புளிய உடைப்ப? நீ இப்ப நான் வீட்டை விட்டு வெளியே போனாதான் உங்களுக்கு தப்பு என்ன? பொம்பளை பிள்ளைல இருட்டியதுக்கு அப்புறம் வீட்டுல தனியா இருக்கவள நம்ம வீட்டுக்கு வருவன்ற என்ன உனக்கு வேண்டாமா சொல்லு? ஆமாங்க, இனிமே அவ்வளவு பழியும் என் மேல தூக்கி போடுங்க நீங்க. சும்மா எல்லாத்துக்கும் கோவப்படாத. கோவப்பட்டு கத்தி பேசுனா நீ பேசுறது எல்லாம் சரின்னு ஆயிராது. போ போய் சுவாத்த போடு, பசிக்குது. வேலை செஞ்சுட்டு வந்த மனுஷனுக்கு சுவாத்த போடுறதுக்கு வீட்டுல இருக்கணும் பொம்பளை ஆளுன்னு ஞாபகம் இருக்காது உனக்கு? இருங்க இருங்க, போடியேன். பொங்கி போடுறதுக்கு தானே நான் இந்த வீட்டுல இருக்கேன். இந்த போடியேன். கறி கொஞ்சோலதான் இருந்து கொஞ்சோல துவையல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சோற போட்டு தரேன். இருங்க. இவ்வளவு நேரம் அப்பனா கறி கம்மியா இருக்குன்னா சீக்கிரம் வந்து வீட்டுல வேலையை பார்ப்போம் வர வேண்டியதானே? சும்மா என்கிட்ட உரிமிக்கிட்டு இருக்காதீங்க. தூரம் போங்க, மறுபடியும் கரண்ட் போறதுக்குள்ள போயிட்டு நான் துவையல் அரைக்கட்டும். நல்ல வேலை, இந்த சண்டையில நம்மள மறந்துட்டாங்க. நம்ம பாட்டுக்கு போயிருவோம். வீட்டுல நிம்மதியா ஒரு மனசை வந்து அடையலான்னா அடைய முடியாது. மக்களேமா சோனி அழாத. அப்பா நாளைக்கு உனக்கு துணி எடுத்து தாரு என்ன? வாங்கப்பா, எனக்கு துணியை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்படி சொல்லாதம்மா சோனி. அம்மா திட்டினான்னு கோபமா? நம்ம அம்மா தானே, வேற யாரு திட்டினா? அம்மா தானே திட்டினா. சரி விடு, நாளைக்கு உனக்கு துணி எடுத்துடலாம் என்ன? ஆடி தள்ளுபடியில் நிறைய துணி எடுக்கலாம். நாளைக்கு அம்மையை கூட்டு போக சொல்கிறேன். வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. நாளைக்கு துணி எடுக்கலாம்னா காலேஜுக்கு போயிட்டு வந்ததும் எடுப்போம். சரிப்பா. அழாத போ, போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா சாப்பிடுவோம் போய். சரிப்பா. இதுக்கெல்லாம் போய் அழலாமா என் பிள்ளை? சரி போ, போய் சீக்கிரமா கை கால் மூஞ்சி கழுவிட்டு ஓடியா ஓடு. சரிப்பா. காத்து மேல, காத்து கீழே, காத்து சைடுல, காத்து ரைட்ல. வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது. சைடுல பார்த்தா குப்பை மேடுமா. பொச்ச கடலா பிரியாணி, அச்சுக்கல நீ வரியா, நீ கச்சா மாங்க பைட்டுமா. என் துணிலாம் எங்கதான் போகுதுன்னு தெரியல. இந்த சோனில எங்கேயாவது எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கேன். வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது. சைடுல பார்த்தா குப்பை மேடுமா. அடே கழுத விட்ட, வீட்டுக்குள்ளதான் ஆடிட்டு நடந்தா இப்ப தெருவுலையும் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாளா? இப்ப அம்மா தண்ணி எடுத்துட்டு வருவா, தூக்கி போட்டு மிதிக்க போறா பெரியவள. அதான் அப்படியே நல்லா ஆடிக்கிட்டே இரு. இன்னைக்கு சோனிக்கு சம்பவம் இருக்கு. என்னதான் நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே நம்ம குளிக்க போவோம். எங்க வீட்டு சைடுல, எங்க வீட்டு ரைட்ல எல்லா பக்கமும் குப்பை மேடுமா. இப்படி வீடு முழுக்க குப்பையா இருந்தா நான் அடிக்கத்தானே செய்யுமா. தெருவை வெறுக்க சொன்னா என்னமோ வலிப்பு காக்கா வலிப்பு வந்தவங்க தெருவுல நின்று ஆடிக்கிட்டு இருக்கலையா? எலா சோனி, ஐயம்மா எலா, உன்னை தெருவு வெறுக்க சொல்லிட்டு தானே நான் தண்ணி எடுக்க போனேன். அது என்ன காலை கிளப்பிட்டு தெருவுல நின்று இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா? சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பாண்டாமா. எம்மா அது பள்ளிக்கூடம் இல்ல, காலேஜ். சொல்லு, செவுல பேத்துருவேன். ஒழுங்கா போய் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற வழிய பாரு. சீக்கிரம் குப்பையை அள்ளிட்டு. சே, இந்த கொம்மி வந்த நேரத்துக்கு அவ்வளோ நாள் செவுல இழுத்து செவுல பேத்து அனுப்புவான்னு பார்த்தனா பேசிக்கிட்டுலாம் இருக்கா அந்த கொம்மி. எம்மா குப்பை ஒரே நாத்தடிக்குதுவே. சரி, இதில் நின்று இதுக்கு மேலே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா நமக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிரும். போயிட்டு அவட்ட என் ஷால் எங்கன்னு கேட்போம். இல்லாட்டினா அவள் துணியில் ஏதாவது ஒரு நல்ல துணியை எடுத்துகிட்டு போட்டுட்டு போயிட வேண்டியது தான் காலேஜுக்கு. என்னது குப்பை நாத்தடிக்குதா? அது ஏன் நாடுது? ஆமாம்மா, நீ வேணா பாரு அந்த குப்பைலாம் என்ன நாத்தடிக்குதுன்னு. அதை போய் என்ன அல்ல எரிச்சலாக வருது.
நாத்தடிக்க அளவுக்கு நம்ம வீட்டு குப்பை ஒன்றும் கிடக்காத. ஏழை சருவு வரவுன்னு தானே ஏதாவது கிடக்கும். வேற என்னது அதுல நாத்தடிக்கிறதுக்கு கிடக்கு? என்னன்னு தெரியலமா, அதுல பாரு பாட்டெல்லாம் கிடக்கு. பாட்டல் கிடக்கா? நம்ம வீட்டுல பாட்டெல்லாம் எதுவும் கிடையாது. எம்மா, அது யாரோ பிராந்திய ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போட்ட மாதிரி தெரியுதுமா அந்த பாட்டில். எம்மா, ஒருவேளை நமக்கு தெரியாம அப்பா தான் குடிச்சிருப்பாவளோ? இல்லையலா, அவங்க அப்பா இப்ப குடிக்கலையே. அப்படியே குடிக்கதா இருந்தாலும் வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டார பயந்து. எம்மா, அப்புறம் எப்படி இந்த பாட்டில் இங்க வரும்? அதான் எனக்கு தெரியலையே. எம்மா, எனக்கு தெரிஞ்சது யாரோ குடிச்சிட்டு தான் போட்டிருக்காவ. பாரு, டின்னு சிகரெட்டு பாட்டில் எல்லாம் கிடக்கு. இது நம்ம வீட்டு குப்பையே கிடையாது முத. ஆமா, நான் தான் எப்பயும் தெருவு பெருக்குவேன். இவ்வளவு குப்பை வரையே வராது. ஆனா இன்னைக்கு இங்கதான் அவ்வளவு குப்பையும் ஏற்கனவே நிறைய கடந்துச்சு. நான் அது கூட தான் சரி சேர்த்து கூட்டுவோமேன்னு கூட்டுனேன். எனக்கு நம்ம யாரோ எங்க இருந்து குப்பையை கொண்டு வந்து போட்டிருப்பாவன்னு நினைக்கமோ. இல்லை, யாரு நம்ம வீட்டு பக்கத்துல வந்து குப்பையை போடியவா? நானும் தண்ணி எடுக்க இப்பதான் போனவா பார்க்காமலாம் இருந்துட்டேன். இதுல குப்பை இருந்ததையே நான் கவனிக்கலையே. எவா பார்த்த வேலையா இருக்கும்? எம்மோ, ஒருவேளை பக்கத்து வீட்டு பிங்கி கிளவி பார்த்த வேலையா இருக்குமோ? அது வீட்டு குப்பையை கொண்டு வந்து கொட்டி இருக்குமோ? ஆமாம்மா, இருந்தாலும் இருக்கும். அது மொவன் ஊர்ல இருந்து வருதுன்னு சொன்னாவல்ல, அது வந்துட்டாருன்னு நினைக்க. அந்த ஆளு தான் அப்போ குடிச்சிட்டு போட்டிருப்பாரா இருக்கும். ஆமா, அங்க பாரு, ஜூஸ் டின்னு வாட்டர் பாட்டில் எல்லாம் கிடக்கு பாரு. ஆப்பிள் பழம்னு எல்லாம் தின்னுட்டு போட்டிருக்குது. ஆமாம்மா, கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன், இது பிங்கி கிளவி வீட்டுல இருந்து வந்த குப்பை தான். அங்க இருந்து குப்பை எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு இந்த குப்பை மட்டும் அவ தான் போட்டான்னு தெரிஞ்சுன்னு வையா, அவ குடுமியை பிடிச்சு நான் அத்தை எடுத்துட்டு தான் வருவேன் பாரு. எல்லாம் இந்த அப்படிங்க இந்த குடத்து தண்ணியை உள்ள கொண்டு போய் வைங்க, நான் தான் வாரேன். ஏம்மா, கொண்டா அந்த தண்ணியை கொண்டா. நீ போய் சண்டை போடு, நான் வந்து பார்க்க வரேன். இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பார்க்கனா இல்லையான்னு பாரு. என் பட்டு குட்டியலா அதான் திறந்து விட்டாச்சுல. உங்களோட ஓடுங்க, என்னத்துக்கு என்ன இங்கன்னு கிடைக்கியே. ஓடுங்க ஓடுங்க, அவ்வளோ வெளியே ஓடுங்க. வெளியே போய் யாராவது எடுங்க, வீட்டுக்குள்ள ஒண்ணும் இல்ல. ஓடு ஓடு. என் கோழிகளா, நீங்களோட வெளியே ஓடுங்க. வெளியே போய் எங்க வேணாலும் யாராவது எடுங்க. எவா வீட்டுல வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் பாத்துக்கிடியே. வீட்டுக்கு முட்டை ஓடுறதுக்கு மட்டும் கரெக்டா வந்துடணும் சொல்லிவிட்டேன். அம்மா ஓடு. ஓடு. அம்மா, முட்டை உடைய கோழிட்ட சொல்லாம இதை நீ சேவல்கிட்ட சொன்னா அது என்னம்மா பண்ணும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ எந்திரிச்சு போய் வேலையை பாரு. என்னத்துக்கு காலையில இப்படி வாசல்ல இப்படி கூவகனக குத்தச்சிக்கிட்டு இருக்க? உங்க அப்பங்கிட்ட செடியை தட்டிட்டு வர சொன்னேன். எந்த அளவு போய் தொலைஞ்சானா தெரியல. இன்னும் வீடு வந்து சேரல. எங்க எவா வீட்டுல போய் குத்தச்சிக்கிட்டு இருப்பானா தெரியல காலையில. அம்மா, அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்காதம்மா, பாவம் அவரு. ஆமா, உங்க அப்பனை கட்டிக்கிட்டு நான் தான் படாத பாடுபடியேன். நானும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு நான் உண்டு இல்லைன்னு பண்ணீங்கன்னா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு இந்த கிளவிய. ஏ பிங்கி, வெளியே வாங்க. எவளா அது தெருவுல நின்னு கத்தியவா? எவளா இருந்தாலும் உள்ள வா. ஏம்மா, யாருமா அது நம்ம வீட்டு வாசல்ல வந்து நம்மள சத்தம் போடியது? பக்கத்து வீட்டுக்காரி லட்சுமி சத்த மாதிரி தான் இருக்கு. எவளா இருந்தா உள்ள வந்து பேசலாம். வெளியே நின்னு தெருவுல எதுக்கு கடந்து கத்தியா? உள்ள வா. ஏன் தெருவுல இருந்து பேசினா உன் மண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறினும்னு பாக்கியா? பாரு, தெருவுல நின்னு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க வேலைலாம் என்கிட்ட ஆகாது. வந்து உள்ள வந்து எதா இருந்தாலும் பேசு. இல்லன்னா நீ தெருவுல கடந்து நாய் கணக்கா குலைச்சிட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா, எதுக்குமா அந்த ஆண்டி இவ்வளவு கோவமா வந்து கத்திட்டு இருக்காங்க? எதுவும் பிரச்சனை பண்ணிட்டியா அவங்க கிட்ட? இல்ல, நான் எதுக்குல அவ வீட்ல போய் பிரச்சனை பண்ண போறேன்? நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்கா. காலையில எந்திரிச்ச நேரத்துல இருந்து நான் வீட்ல தானே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஆமாம்மா, ஆனா அவங்க இங்க வந்து கத்துறாங்கன்னா லேஸ்ல வந்தம்மா கத்த மாட்டாங்களே. நல்ல பொம்பளையாச்சு அது. ஆமாடா, உனக்கு என்னைய தவிர அவ்வளோ நல்ல பொம்பளையா தான் தெரிவா. இல்லம்மா, அதுக்கு இல்ல. அந்த அம்மா இந்த பிரச்சனைக்கு எப்பயும் வராத. நீ தானே ஏதாவது எங்கனாலும் சண்டைக்கு போவா, அதான் சொன்னேன். சரி, அந்த அம்மா உள்ள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசு. நானும் கூப்பிட்டு தானே இருக்கேன். அவ தெருவுல கடந்து கத்திட்டு கிடந்தா அதுக்கு நான் என்னடா பண்றது? சரிம்மா, உள்ள கூப்பிடு. பாத்தியா மீனா, இங்கனே அந்த பைப்பை அவனை சரி பண்ணி போட்டு தந்திருக்கலாம். இந்த குழியை மூடிட்டு அவனை அந்த தெருவுல பைப்ல போய் தண்ணி எடுங்கன்னு அங்க கொண்டு வச்சுட்டானுவே பைப்பை. இப்ப நம்ம தான் கிடந்து கஷ்டப்படியும் தண்ணி எடுக்கிறதுக்கு. இனிமே இந்த பஞ்சாயத்துல சொல்லி முதல் இன்னொரு பைப்பு போடுறதா இருந்தாதான் போடுங்க, இல்லாட்டின்னா ஓட்டு போடப்பட்டோன்னு சொல்லணும். அப்பதான் அங்க உண்டு பைப்பை போடுவானுவேன். பாத்தியா மீனா? ஆமா, நம்ம அங்க போய் தண்ணி எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு பத்தியா. நமக்கு இன்னொரு பைப் இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஏ பிங்கி, வெளியே வாண்ணே. உன் வீட்டு குப்பையை கொண்டு வந்து என் வீட்டுல பொடியதுக்கு என் வீடு என்ன குப்பை தொட்டியான்னு கேட்டேன். என்ன உமா, எதுவும் பிரச்சனையா? லட்சுமி அக்கா இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காவ? ஆமா, நானே இப்பதான் பாக்கேன். எதுக்கு இங்க வந்து லட்சி கத்திட்டு கிடக்கு? ஏதோ குப்பை சண்டை மயிலா தெரியுது. பிங்கி கிளவி வழக்கம் போல குப்பையை கொண்டு லட்சுமி அக்கா வீட்டுல கொட்டிட்டோ? எம்மா, நீ அந்த அக்கா வீட்டுல போய் குப்பையை கொட்டுனியா? இல்ல, நான் எதுக்குல குப்பையை கொட்ட போறேன்? அவ என்னமோ சொல்லி கத்திக்கிட்டு இருக்கானே, அதுக்கு நீ என்கிட்ட கோவப்படியா? உங்க அப்பங்கிட்ட தான் குப்பையை அள்ளி கொடுத்து விட்டேன், கொண்டு போய் கொட்டிட்டு வான்னு. நீ வேற ராத்திரி என்னமோ குடிச்சிட்டு போட்டு வச்சிருந்திய பாட்டில், பிராந்தி பாட்டில், அதெல்லாம் எவ்வளவு பாத்திரப்படாத
ஐயம்மா பாட்டல் நீ பாத்துட்டியோ? ஆமாடா குடிகார பயல, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கான்னு பார்த்தா நல்ல பிள்ளையா இருப்பான்னு பார்த்தா குடிச்சிட்டு வந்திருக்கா. உனக்கு பொண்ணு வேற கேக்குது பொண்ணு. நான் உனக்கு என்ன நீ பொண்ணு தேடுவேன்? இப்படி குடிகார பயலுக்கு எங்க பொண்ணு கிடைக்கும்? எவ கண்ணையும் பட்டுச்சுன்னா அவ பொண்ணு தர உடம்புண்டால் வேலைன்னு நானே பயந்து போய் பயிர்னு காலையில அவளுக்கு போய் அள்ளி கொண்டு போய் உங்க அப்பன்ட்ட கொடுத்து கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். ஆனா மனசுல இன்னும் காணோம். இவ என்னன்னா இங்க குப்பை கிடக்குங்க, அவ வீட்டுக்குள்ள கொண்டு போய் கொட்டிட்டு எங்க போய் உட்கார்ந்துருக்கான்னு தெரியலையே அந்த கிழட்டு பைய. குப்பையும் பிராண்டி பாட்டலும் டப்பாவும் கிப்பாவும் அது இதுன்னு தின்னுட்டு எல்லாம் குடிச்சிட்டு கொண்டு என் வீட்டு வாசல்ல தான் போடணுமா? 2 பொட்டை பிள்ளை வச்சிருக்கேனா? ஐயே பிராண்டி பட்டல பாத்திரப்படாதுன்னு நான் கொண்டு போய் கொட்ட சொன்னேன் தாளே. இவ பாத்துட்ட போல இருக்க, இனிமே ஊருக்குள்ள தம்பூரம் அடிச்சிருவாளே. என்னது அந்த பையன் குடிச்சிட்டு பாட்டலெல்லாம் போட்டிருக்கானா? குடிகார பயலாவா இருக்கான்? ஆத்தியாவுமா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கான் பையன்னு சொல்லிட்டு குடிகார பயலாலாம் வந்திருக்கான். இந்த பையன் நல்ல பையன்லாம் சொன்னிச்சு அந்த பொம்பளை. யாங்கிட்டலாம் பொண்ணு துப்பு பார்க்க சொல்லிச்சு. பையனுக்கு பொண்ணு பாருங்க, நல்ல பையன் குடிக்க மாட்டா, நல்ல கை நிறைய சம்பாதிக்கான்னு. குடிப்பான் போல இருக்க அந்த பையன். ஆமா இப்ப எவன் தான் குடிக்காம இருக்கான்னு சொல்லு. பார்க்க நல்ல பையலா தெரியானுவன், ஆனா குடிச்சிட்டு தான் கிடக்கானுவன். ஏன் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கானா குடிக்காமலாம் இருப்பான்? குடிகார பையலாதான் இருப்பானா இருக்கும். ஐயோ நல்ல வேலை, நான் எங்க சொந்தக்காரத்துல ஒரு சம்மந்தம் இருக்கு, நல்ல பையன் வெளிநாட்டுல கொண்டு போய் வேலைக்கு அவன் வேலையில இருக்கிறனால அங்கதான் பொண்ணு இருத்துவான்னு நினைச்சு நான் கூட கேட்கலான்னு நினைச்சிட்டேனே. லட்சுமி எதா இருந்தாலும் உள்ள வா, உள்ள வந்து பேசிக்கிடலாம். உள்ளலாம் வர முடியாது, நீங்க வெளியே வாங்க. சொன்னா கேளு லட்சுமி, உள்ள வா. இங்க பாருங்க பிங்கியாச்சே, நீங்க என்ன பண்ணனாலும் நான் சரசு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் ஒரு நாள் உங்களை மரியாதை இல்லாம பேசினது கிடையாது, என்ன இன்னைக்கு பேச வச்சுட்டியே. லட்சுமி இந்த மாதிரி கோவப்படாத, நான் குப்பையை வேணும்னு உன் வீட்டு வாசல்ல நான் கொட்டல. என் வீட்டுக்கார்ட்ட தான் நான் அள்ளி ஒரு கடாப்பட்டி நிறைய குப்பை கிடந்துச்சுன்னு சொல்லி அள்ளி கொடுத்து விட்டேன். அந்த மனசு போற வழியில உன் வீட்டு வாசல் பக்கம் கொட்டிட்டாரு போல இருக்கு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாத லட்சுமி. நான் தான் இப்பெல்லாம் அமைதியா தானே இருக்கேன், உனக்கே தெரியும்ல. இனிமே என் பையனுக்கு நான் பொண்ணு தேடணும். இந்த நேரத்துல நீ இந்த மாதிரி ரோட்ல நின்று தெருவுல நின்று கத்திக்கிட்டு இருந்தானே என் பையனுக்கு யார் பொண்ணு தருவா சொல்லு லட்சுமி. நீ ரோட்ல நின்று அதை குடிச்சிட்டு பாட்டில் பிராந்தி பாட்டில் போட்டிருக்குன்னு ரோட்ல நின்று கத்திக்கிட்டு நிற்கா. பார்க்க உள்ளவ நாளைக்கு எவளாவது பொண்ணு துப்புக்கு கேட்டு வந்தாலும் விடுவாளுவலா சொல்லு பொண்ணு தர்றதுக்கு. நீ இப்படி ரோட்ல நின்று சத்தம் போடாத லட்சுமி. ஏதாவது உனக்கு மனஸ்தாபம் இருந்தா நீ என்கிட்ட வந்து சொல்லு. இங்க பாருங்க, என் வீட்டுல 2 பொட்டை பிள்ளை வச்சிருக்கேன். என் மோவுல வந்து பெருக்க வரும்போது இப்படி கிடக்குன்னு பார்த்து சொல்லும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அது ஒண்ணும் இல்ல, பிராந்தின்னு எல்லாம் நினைக்காத. அது என்னமோ பீராமா, அது மருந்துக்கு குடிப்பாவலாம், உடம்பு கொஞ்சம் வைக்கணும். பார்க்க சின்ன ஆளு வயசு இருக்கு பத்தியா? அம்மாவே என் உடம்பு சைஸுக்கு வாக்குக்கு இருக்கான் பத்தியா? அதனால கொஞ்சம் பீர் குடிச்சா உடம்பு போடணும் ஃப்ரெண்டு வேற சொன்னாவனே. இப்பதான் பையன் குடிக்கானா. அது அந்த பொண்ணு பார்க்கறதுக்காண்டி தான், அது கொஞ்சம் உடம்பு வைக்கும் அப்படின்னு சொன்னானுவேன்னு தான் அதை குடிச்சான், வேற ஒன்றும் இல்லை. அது என்னமோ எனக்கு தெரியாது. எனக்கு என் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி பாட்டில்வ கடந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே இந்த மாதிரி போடாதீங்க, பாத்துக்கிடுங்க சொல்லிட்டேன். அது என் வீட்டுக்காரர் தெரியாம போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு அந்த கிழட்டு பையன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாத லட்சுமி, நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது என்னால. நீ போ லட்சுமி, நான் இப்பயே கடாப்பட்டி எடுத்துட்டு வந்து குப்பையெல்லாம் அள்ளிடுறேன். சரி வந்து முத அள்ளுங்க. லட்சுமி கொஞ்சம் நில்லு. இங்க பாரு லட்சுமி, என் மோவன் குடிப்பான்னு நீ அவ்வளோட்டையும் சொல்லிட்டு நடக்காத என்ன? வேற எவ்வளவு பொண்ணு தர உடம்புண்டாளுவே. அக்கம் பக்கம் இருக்கவளோ எல்லாம் ஏற்கனவே இவன் மோவனுக்கு என்னடி பொண்ணு தேடி கட்டியான்னு பாக்கியன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுவே. அதனால நீ எதுவும் சொல்லிவிடாத லட்சுமி. இங்க பாருங்க, உங்க பையன் குடிப்பானா குடிக்க மாட்டானா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வீட்டு வாசல்ல கடந்து நான் சொன்னேன். என்கிட்ட வந்து யாராவது கேட்டாலும் நான் பார்த்ததை சொல்லுவேனே தவிர உங்க பையன் குடிச்சா குடிக்கல இந்த மாதிரி நான் எதுன்னு சொல்லி உங்க இதையும் கெடுக்க மாட்டேன், வர்ற பிள்ளை வாழ்க்கையும் நான் கெடுக்க மாட்டேன். நான் பார்த்ததை வேணான்னா சொல்லுவேன், அதுக்குன்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. சரி சரி, நீ பார்த்ததையும் சொல்லாண்டா, உனக்கு தெரியலன்னு சொல்லிடு, அவ்வளவுதான். என் பிள்ளை நல்ல பையன்தான். சரி நான் போறேன், நீங்க வந்து குப்பையை முத அள்ளுங்க. நீ போ லட்சுமி, நான் அந்த பின்னாடியே வாரேன். இப்ப தெரியல எதுக்கு உங்க அப்பனை திட்டிக்கிட்டே இருக்கேன்னு? ஒரு கூறு கிடையாது உங்க அப்பன். ஒரு வேலையை சொன்னா அந்த வேலையை உருப்படியா செஞ்ச சரித்திரமே கிடையாது அந்த மனுஷனுக்கு. எதுமே இவன் ஊர் முழுக்க போய் தம்பட்ட அடிச்சிருவா. உனக்கு என்னன்னு நான் இனிமே பொண்ணு தேட போறேன்னா தெரியல. ஏற்கனவே நான் ஊர் முழுக்க வாயை கொடுத்து வம்பிழுத்து வச்சிருக்கேன். அதுக்கே நான் பயந்துகிட்டு இருக்கேன். என் மூணுக்கு இனிமே இன்னி பொண்ணு தேட வேணாம்னு. இதுல இனிமே நீ குடிப்பேன்னு வேற தெரிஞ்சு போச்சு. இப்போ இனிமே என்னென்ன ஆக போகுதோ. ஏம்மா அதுதான் நீ பீருன்னு சொல்லி சமாளிச்சிட்டலாமா? அப்புறம் என்ன? நீ வாயை மூடு. உங்க அப்பனை தோலை உரிச்சாதான் சரிப்பட்டு வருவான். முத போய் நான் இப்பதான் குப்பையை அள்ளிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்க அப்பனுக்கு இருக்கு பாரு இன்னைக்கு.
சரியான கோணாண்டி பயலா இருக்கா. ஒரு வேலையிலயும் கூறு கிடையாது கோணாண்டி. எம்மா சண்டை முடிஞ்சிருச்சா? நான் சண்டைய பார்க்கலாம்ல ஓடி இருந்தேன். ஆமா சண்டைய பார்க்க வருவா, சண்டைய பார்க்க கோமரி. போல சீக்கிரம் கிளம்பி காலேஜுக்கு போற வழியை பாரு. குளி ஓடு. சரி சரி கடிச்சு வச்சிராத, போறேன். என்னக்காச்சு? அந்த பையன் குடிப்பானாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மீனா. அவ விட்டு குப்பை தான் அங்கே எங்க வீட்டு வாசல்ல கொட்டிட்டு போயிருந்தாளுவ. அதான் பிடிச்சி சண்டை போட்டேன். அது வீட்டுக்கார குப்பை எடுத்துட்டு போகும்போது தெரியாம விழுந்திருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இப்ப அல்ல வரேன்னு இருக்கு வந்து அள்ளிட்டு போட்டான். நல்ல வேலைக்கோ இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. இல்லாட்டினா எனக்கு சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு. சரி இந்த பொம்பளையை பத்தி நமக்கு தெரியும். இந்த பையன் நல்ல பையன், கவலை வெளிநாட்டுல தானே வச்சு இருத்துவானா இருக்கும். பொண்ணை கூட்டிட்டு போய் வேணா கட்டி வைக்கிறதுக்கு கேப்போன்னு நினைச்சேன். நல்ல வேலைக்கோ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பயலை பத்தி. நமக்கு அந்த பயலை பத்தி தெரியாது மீனா. அது என்னமோ பீர் பாட்டிலுங்குது. அது ஒல்லியா இருக்கானா, அதனால அது உடம்பு ஏற்றதுக்காக பீர் குடிச்சாங்க. அது என்னமோ நமக்கு தெரியாது. பிள்ளை எப்படிப்பட்ட பையன் அதெல்லாம் நமக்கு தெரியாது பார்த்துக்க. மற்றபடி நம்ம அது வியானம்லாம் நம்ம எந்த சம்மந்தத்தையும் கெடுக்க மாட்டோம். அது என்னமோ சொல்லிட்டு அடக்கு. என்ன கதைன்னு தெரியல. இப்போ யாரை நம்புறது என்ன பண்றது நமக்கு என்ன தெரியும்? எல்லாரும் தலையிலையும் என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும். ஆமாக்கா அது சரிதான். சரி எனக்கு வியாழ கிடக்கு பத்துக்க, நான் போறேன் மீனா. உமா நீ அடுத்து ரவுண்டு தண்ணி எனக்கு குடம் இருந்தா வையி, நான் வாரேன். என்ன இந்த எங்க வீட்டுக்காரர் வீட்டில் இடக்கார அவருக்கு காப்பி கீப்பி எப்படியும் போட்டு கொடுக்கல. போட்டு கொடுத்துட்டு வாரேன். குடத்தை எடுத்து வைங்க என்ன. சரிக்கா. இங்கன்னு இருக்க பைப்பு நமக்கு பக்கமா இருந்துச்சு. இந்த பைப்பை தான் மூடி விட்டேன்னுல. ஆமாக்கா நம்ம எப்படியும் பேசி இந்த இடத்துல பைப்பு எப்பயும் போல போட சொல்லணுக்கா. இல்லாட்டினா சரிப்பட்டு வராது. நமக்கு ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணி பிடிக்க மாதிரி இருக்கு. ஆமா பேசி பார்ப்போம். சரி நான் வாரேன். சரிக்கா. அக்கா சீக்கிரம் வாங்க என்ன. வந்துருவேன். நீ குடத்தை மட்டும் போட்டு வை எனக்கு. சரி.